Taste the Daily. அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருமே இன்றைக்கு சட்டப்பேரவையில் தொடர்ந்து முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக அரசு இன்றைக்கு தொடர்ந்து இந்த டங்ஸ்டன் விவகாரமாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழகத்திலே நிகழ்ந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், முன்னுக்கு பின் முரணாக பேசி அந்த பிரச்சனைகளை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்து தான் தற்போது தொடர்ந்து அவையிலே அமளி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பேசக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் தொடர்ந்து சட்டப்பேரவை நேரலை துண்டிக்கப்படுகிறது. மக்களுக்கு அந்த விஷயம் சென்றுவிடக் கூடாது என்பதிலே ஆளுகிற அரசு குறிப்பாக சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் நேரடியாக அவர்கள் துண்டிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஆளுங்கட்சியினர் அவர்களுக்கு கூட்டணியில் அவர்களுக்காக பேசக்கூடியவர்கள் அனைவருமே தொடர்ந்து இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஆளுகிற அரசுக்கு முன்னுக்கு பின் முரணாக அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் பேசி வருகிறார்கள். இதனை கண்டித்து தான் இன்றைக்கு சட்டப்பேரவையில காலையில் இருந்து தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முயன்று வருகிறார்கள். தலைமை நிலைய கொறடாவும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய எஸ். வேலுமணி, அதே போன்று சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தங்களுடைய கண்டன முழக்கங்களை இதுபோன்று தேவையில்லாமல் திசை திருப்பக்கூடிய விஷயமாக, குறிப்பாக ஆளுநரை அதிமுகவை முற்றுகையிட்டது போல சபாநாயகர் பேசுவது போன்றவையெல்லாம் அவை குறிப்பில் இருந்து அவர்கள் திரும்ப பெற வேண்டும். அதே நேரத்தில் அதிமுக கேள்வி கேட்டால் அவர்களை உடனே அராஜகத்தில் ஈடுபடுகிற அளவிலே அநாகரிகமாக பேசுவது, உடனடியாக அவர்கள் எழுந்து வேறு விதமாக திசை திருப்பக்கூடிய விதமாக பேசுவது போன்ற அராஜகங்களில் ஈடுபடுவது என்பது மக்களுடைய ஜனநாயகத்துடைய குரல் வழியை நசுக்குவதாக இருப்பதாகவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விஷயம் என்பது இன்றைக்கு ஆளுநர் உரையின் போது நாங்கள் பதாதையுடன் முற்றுகையிட்டதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று அதிமுக துணைத் தலைவராக சட்டமன்ற துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் தங்களது கண்டனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அவையினுடைய நடவடிக்கைகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை தொடர்ந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் தடை செய்யப்படுகிறது, நேரலை துண்டிக்கப்படுகிறது. இதையெல்லாம் எந்த மாண்பை வலியுறுத்துகிறது? குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நடந்தக்கூடிய ஒரு பிரச்சனையை கேள்வி எழுப்புகிற போது அதோடு அதனை முடிச்சு போட்டு பேசுவது, அதற்கு என்ன இதற்கு என்ன என்று பேசுவது, தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அதற்கு என்ன தீர்வு என்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்து இன்றைக்கு அவையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை எல்லாம் திசை திருப்பும் விதமாக சட்டப்பேரவையை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அதிமுக உறுப்பினர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, பேசுவது துண்டிக்கப்படுகிறது. இதனை ஏற்க முடியாது என்று அவர்கள் கோஷங்கள் முழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.